நாளை தேய்பிறை சஷ்டி விரதம். இந்த ஒரு நாளில் முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை முருகப்பெருமானை நினைத்து 108 முறை உங்களுடைய வீட்டில் கூறினால் போதும். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வீட்டில் நடக்குமாம். அதுவும் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கட்டாயம் கிடைத்து விடுமாம். இதுவரை நாம் எத்தனையோ கோவில் குளங்களுக்கும் எத்தனையோ சாமியையும் பார்த்து எத்தனையோ பூஜைகளையும் வழிபாடுகளையும் செய்திருப்போம். அப்படி நாம் செய்த வழிபாடுகளுக்கும் செய்த பூஜைகளுக்கும் எந்த ஒரு பலனுமே இல்லாமல் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு இருந்தது என்றால் நீங்கள் முருகனை நினைத்து உங்களுடைய வீட்டில் வைத்து இந்த ஒரே ஒரு மந்திரத்தை 108 முறைகள் உங்களுடைய மனதில் நீங்கள் கூற வேண்டும். இதை நீங்கள் முருகப்பெருமானின் உருவகப்படத்திற்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த தினை மாவு, பால், பழங்கள், வாழைப்பழம், தேன் போன்றவற்றை படையலாக படைத்து அதற்கப்புறமாக உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலும் ஒரு விளக்கை ஏற்றி கொள்ளுங்கள். அதற்கப்புறம் முருகனின் உருவகப்படத்திற்கு ஒரு மாலையை நீங்கள் அனுபவித்து விட்டு அதற்கு பின்பு முருகனுக்கு ஒரு விளக்கையும் ஏற்றுங்கள். ஏற்றிவிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே முருகப்பெருமானிடம் கூறுங்கள். கூறிவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் கூற வேண்டும். அதேபோல் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது எந்த விதமான தடங்கல்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பார்த்தும் பார்க்காமலும் கூறலாம். பிழைகள் இருந்தாலும் தவறில்லை, முருகப்பெருமான் அதனை ஏற்றுக்கொள்வார். இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது ஏதேனும் தடங்கல்களோ அல்லது கூறிக்கொண்டிருக்கும் பொழுது பாதியில் எழுந்து செல்வது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபட்டு வந்தீர்கள் என்றால் இதனால் உங்களுக்குத்தான் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறும் பொழுது எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் கூற வேண்டுமாம். இப்படி எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் கூறிவிட்டு உங்களுடைய நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை முருகப்பெருமானிடம் சமர்ப்பிக்கலாம். இதை மட்டும் நீங்கள் சமர்ப்பித்து பாருங்கள். கட்டாயம் நீங்கள் கேட்டதை கொடுப்பார். உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையையும் நொடி பொழுதில் தீர்த்து வைப்பாராம். அவ்வளவு சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்கின்றது. எனவே முருகப்பெருமானை மனதார நினைத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்கள். எந்த ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்பாகவும் முருகப்பெருமானுக்குரிய ஓம் சரவண மந்திரத்தை ஓம் சரவண பவ என்கிற இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு தொடங்குங்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் கந்த சஷ்டி நாட்களில் இந்த சஷ்டி விரத நாட்களில் இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதன் மூலம் அதிக அளவு பலனானது நமக்கு கிடைக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளிலும் முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு மந்திரத்திலும் இருக்கிறது. அது என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நீங்கள் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு முருகப்பெருமானை மனதார நினையுங்கள். அப்படி முருகப்பெருமானை மனதார நினைத்து எந்த ஒரு கஷ்டங்களும் வேறு ஏதாவது ஒரு சிந்தனையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தோணவே தோணக்கூடாது. அப்படி தோணாமல் இருக்கும்படி பார்த்து கொண்டு முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை கூறணும். இதுதான் அந்த ஒரு முருகப்பெருமானுக்குரிய மந்திரம். ஞான சக்தி தர ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மணக்காந்த கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமக. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் 108 முறைகள் முருகப்பெருமானை நினைத்து இந்த சஷ்டி விரத நாட்களில் கூறுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணவே முடியாத அளவிற்கு உச்சத்தில் செல்வீர்கள். இது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் என அனைத்துமே நீங்கிவிடுமாம். இந்த ஒரு மந்திரத்தை கூறி உங்களுடைய கஷ்டங்களையும் நீங்கள் முருகப்பெருமானிடம் சமர்ப்பிக்கலாம். இதை மட்டும் இந்த சஷ்டி விரத நாட்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் கூறி வாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நம்பவே முடியாத அளவிற்கு அதிசயங்கள் உண்டாகும். நம்பவே முடியாத அளவிற்கு இருக்கின்ற பிரச்சனைகளும் நொடி பொழுதில் தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு இருக்கின்றது. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் காலை மாலை என எந்த வேளையில் வேண்டுமானாலும் கூறலாம். இருந்தாலும் சஷ்டி விரதம் நாள் முடிவதற்குள் நீங்கள் கூறி வந்தாலே போதுமானது. மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து
வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மட்டும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வாழ்க்கையில் பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை கோரி அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மீது வெற்றியானது கிடைத்து நம்ப முடியாத அளவிற்கு அதிசயங்கள் நடக்கும் ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. சஷ்டி விரதம். இந்த ஒரு நாளில் முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை முருகப்பெருமானை நினைத்து 108 முறை உங்களுடைய வீட்டில் கோரினால் போதும். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வீட்டில் நடக்குமாம். அதுவும் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கட்டாயம் கிடைத்து விடுமாம். இதுவரை நாம் எத்தனையோ கோவில் குளங்களுக்கும் எத்தனையோ சாமியையும் பார்த்து எத்தனையோ பூஜைகளையும் வழிபாடுகளையும் செய்திருப்போம். அப்படி நாம் செய்த வழிபாடுகளுக்கும் செய்த பூஜைகளுக்கும் எந்த ஒரு பலனுமே இல்லாமல் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு இருந்தது என்றால் நீங்கள் முருகனை நினைத்து உங்களுடைய வீட்டில் வைத்து இந்த ஒரே ஒரு மந்திரத்தை 108 முறைகள் உங்களுடைய மனதில் நீங்கள் கூற வேண்டும். இதை நீங்கள் முருகப்பெருமானின் உருவகப்படத்திற்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த தினை மாவு, பால், பழங்கள், வாழைப்பழம், தேன் போன்றவற்றை படையலாக படைத்து அதற்கப்புறமாக உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலும் ஒரு விளக்கை ஏற்றி கொள்ளுங்கள். அதற்கப்புறம் முருகனின் உருவகப்படத்திற்கு ஒரு மாலையை நீங்கள் அனுபவித்து விட்டு அதற்கு பின்பு முருகனுக்கு ஒரு விளக்கையும் ஏற்றுங்கள். ஏற்றிவிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே முருகப்பெருமானிடம் கூறுங்கள். கூறிவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் கூற வேண்டும். அதேபோல் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது எந்த விதமான தடங்கல்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பார்த்தும் பார்க்காமலும் கூறலாம். பிழைகள் இருந்தாலும் தவறில்லை, முருகப்பெருமான் அதனை ஏற்றுக்கொள்வார். இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது ஏதேனும் தடங்கல்களோ அல்லது கூறிக்கொண்டிருக்கும் பொழுது பாதியில் எழுந்து செல்வது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபட்டு வந்தீர்கள் என்றால் இதனால் உங்களுக்குத்தான் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறும் பொழுது எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் கூற வேண்டுமாம். இப்படி எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் கூறிவிட்டு உங்களுடைய நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை முருகப்பெருமானிடம் சமர்ப்பிக்கலாம். இதை மட்டும் நீங்கள் சமர்ப்பித்து பாருங்கள். கட்டாயம் நீங்கள் கேட்டதை கொடுப்பார். உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையையும் நொடி பொழுதில் தீர்த்து வைப்பாராம். அவ்வளவு சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்கின்றது. எனவே முருகப்பெருமானை மனதார நினைத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்கள். எந்த ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்பாகவும் முருகப்பெருமானுக்குரிய ஓம் சரவண மந்திரத்தை, ஓம் சரவண பவ என்கிற இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு தொடங்குங்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் கந்த சஷ்டி நாட்களில் இந்த சஷ்டி விரத நாட்களில் இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதன் மூலம் அதிக அளவு பலனானது நமக்கு கிடைக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளிலும் முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு மந்திரத்திலும் இருக்கிறது. அது என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நீங்கள் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு முருகப்பெருமானை மனதார நினையுங்கள். அப்படி முருகப்பெருமானை மனதார நினைத்து எந்த ஒரு கஷ்டங்களும் வேறு ஏதாவது ஒரு சிந்தனையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தோணவே தோணக்கூடாது. அப்படி தோணாமல் இருக்கும்படி பார்த்து கொண்டு இந்த ஒரு மந்திர கல்யாண சுந்தரா தேவசேனா அந்த ஒரு மனக்காமரிய கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமக. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் 108 முறைகள் முருகப்பெருமானை நினைத்து இந்த சஷ்டி விரத நாட்களில் கூறுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணவே முடியாத அளவிற்கு உச்சத்தில் செல்வீர்கள். இது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள், நஷ்டங்கள் என அனைத்துமே நீங்கிவிடுமாம். இந்த ஒரு மந்திரத்தை கூறி உங்களுடைய கஷ்டங்களையும் நீங்கள் முருகப்பெருமானிடம் சமர்ப்பிக்கலாம். இதை மட்டும் இந்த சஷ்டி விரத நாட்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை, இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் கூறி வாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நம்பவே முடியாத அளவிற்கு அதிசயங்கள் உண்டாகும். நம்பவே முடியாத அளவிற்கு இருக்கின்ற பிரச்சனைகளும் நொடி பொழுதில் தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு இருக்கின்றது. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் காலை மாலை என எந்த வேளையில் வேண்டுமானாலும் கூறலாம். இருந்தாலும் சஷ்டி விரதம் நாள் முடிவதற்குள்
நீங்கள் கூறி வந்தாலே போதுமானது. மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மட்டும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வாழ்க்கையில் பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை கோரி அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மீது வெற்றியானது கிடைத்து நம்ப முடியாத அளவிற்கு அதிசயங்கள்